துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும் என்று. அப்போ தேவன் எதை விரும்புகிறார் என்றால் நியாயத்தை விரும்புகிறார், நியாயத்தை விரும்புகிறார், நீதியை விரும்புகிறார். எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ சகிக்க முடியுமோ, எவ்வளோ பொறுத்திருக்க முடியுமோ அப்படியே நாம் சகித்து பொறுத்து நாம் தன்னை தாழ்த்தி வாழுவோமே ஆனால் நிச்சயமாக இந்த பூமியில் நம்முடைய பெயர் பெருமைப்படும்படி ஆண்டவர் செய்கிறார். அதே போல் நாம் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொழிலை பெருக பண்ணுவார். இன்னைக்கு படித்து விட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லை. நீங்கள் நன்மை செய்யுங்கள், படிக்கும்போதே நன்மை செய்யுங்க. நிறைய பேர் படிக்கிற காலத்திலே தீமை செய்கிறார்கள், காலேஜ் லைஃப்பில் தீமை செய்கிறார்கள், வேலை செய்யும்போது தீமை செய்கிறார்கள். இப்படியே நிறைய தீமையான காரியத்தை செய்து செய்து கடைசியில் அறுவடையை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால படிக்கிற நாட்களில் நன்மை செய்யுங்க, காலேஜ் லைஃப்பில் நன்மை செய்யுங்க, இளம் வயதில் நன்மை செய்யுங்க. நிச்சயமாய் உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படும்படி கர்த்தர் வைப்பார். இப்போ இந்த வார்த்தையை கேட்க முன்பதாக நம்ம எவ்வளவோ இஷ்டத்திற்கு வாழ்ந்தாச்சு, மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டோம், எதெல்லாம் விரும்பணுமோ அதெல்லாம் செய்துட்டோம். இப்போ பாவம் செய்கிறதுனால அந்த பாவத்தின் நிமித்தமாய் அந்த மனுஷன் மேலே, அந்த மனுஷனுடைய குடும்பத்தின் மேலே சாபம் வருகிறது. ஆகையினால தான் நிறைய பேருடைய குடும்பம் உடைக்கப்படுகிறது, தொழில் வாய்க்காமல் போகிறது. எவ்வளோ வருமானம்